வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து காங்கிரீட்டு போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷங்க. எல்லார்ட்டையும் சொல்லிட்டுதான் போகணுன்ட்டு காலையில் எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்றதையும் சொன்னேன். அதில் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன். எல்லாருக்கும் நன்றி. என்னடா ஒரு வீடியோ எடுக்க கூட மாட்டேங்கிறாங்க. இந்த பயலுக்குள்ள பள்ளிக்கூடம் கொண்டு போய் விட்டு கஷ்டப்பட்டு 3/4 மணி நேரம் வேனுக்கு நின்று ஏற்றி விட்டுட்டு வந்தா பின்னாடியே போய் மனுஷன் கூப்பிட்டு வந்துட்டார். சண்டை விட்டுக்கிட்டு கிடக்காங்க. ஒரு நிமிஷம் போய் பள்ளிக்கூடத்தில் போய் கூப்பிட்டு வர சொன்னாங்கன்ட்டு மனுஷன் கூப்பிட்டு வந்துட்டாருங்க. ஒரே அக்கா போர். நேற்று நைட்டில் இருந்து தூக்கம் இல்லைங்க. என் கண்ணை பார்த்தா எப்படி இருக்குது. 3 மணிக்கு மழை வந்துச்சுங்க. கரண்டு போன கரண்டுதே. காற்று வரட்டுமேன்ட்டு கதவை திறந்து வச்சு கொசூராக வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. பாப்பா தூங்காமல் நான் எப்படி தூங்குறது? பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டே மடியில் வச்சுக்கிட்டே இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் பாருங்கள். விடிஞ்சே விட்டுருச்சுங்க. 3 to 4 5 6 விடிஞ்சிருச்சு. 3 மணி நேரம் அவ்வளோதான். தூக்கம் இல்லை. தூங்குனது 11 மணி. 12 1 2 3 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். அப்புறம் உடம்பு எப்படி இருக்கும்? நெஞ்சு வேற பளிச்சுன்னு குத்த ஆரம்பிச்சிருச்சு. போய் நல்லபடியாக போய் காங்கிரீட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டேன். என் வீடியோ எதிர்பார்த்து வீட்டை காட்டணுன்ட்டு ஆவலாக எனக்கு பர்சனலாக வேறு மெசேஜ் வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி காட்ட வேண்டாம், நாளைக்கு போட்டுக்கோ, இன்றைக்கி போட்டு ஃபுல்லாத்தையும் நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு வரேன், நீ நாளைக்கு சேர்த்து மொத்தமாக எடிட் பண்ணி போட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. வீட்டு ஓனர் பேச்சை தானே கேட்கணும், நம்மளாம் எதுவும் முடிவு பண்ண முடியுமா? அதனால் நல்லபடியாக இன்றைக்கி முடிச்சிருவாங்க. சாயந்தரம் 6 மணி ஆயிரும் எல்லாமே முடிக்க. ஏன்னா அந்த மாடிப்படிக்கு வேறு சேர்த்து தான் போடுவாங்க. எல்லாமே போட்டு முடிச்சிருவாங்க. நான் நாளைக்கு உங்களுக்கு வீட்டை எல்லாமே காட்டுறேன். ஏன்னா காட்டுறோம். ஆரம்பத்துலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம்ல, ஃபுல்லாமே நாளைக்கு வீடியோ வந்துடும் உங்களுக்கு. இன்றைக்கி காட்ட முடியாது, கோச்சுக்கிறாதீங்க. பர்சனலாக மெசேஜ் இருந்துச்சு, இன்றைக்கி வீடை காட்டலை அப்படின்ட்டு. நான் அவங்களுக்கு ஏற்கனவே அனுப்பினேன் வாட்ஸ்அப்பில். இருந்தாலும் ஒரு தங்கச்சி கேட்டாங்க. அவங்களுக்கு நாளைக்கு ஃபுல் வீடியோ வந்துடும். ஆமாம், அது யாருன்ட்டு எப்படி சொல்கிறது, சொல்லலாமா வேண்டாம் வந்துடல. சர்மா மைண்ட் வைஸ் தெரியுமா, முனியம்மா. எக்கா இன்னைக்காவது வீட்டை காட்டுங்கக்கா, காட்டலை வெறி குண்டு வந்துடுவேன் எப்படின்டா. சரி நாளைக்கு காட்டுறதா, இன்னைக்கு காட்டுறேன்னு சொன்னேன். ஆனால் முனியம்மா பானுமதி நாளைக்கு தேவையில்லையோ. சரிங்க, இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சுன்ட்டு சொல்கிறேன். என் வீட்டுக்காரர் வந்து எங்களை வேணு ஏற்றி விட்டுட்டு போடுறதான் போனார். வந்து 9:10 ஆயிடுச்சு. இன்றைக்கி வேன் வர 8:50க்கு வர வேண்டிய வேணும் 9:10 ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் நான் ரோட்லேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி. அவங்கள ஏற்றி விட்டதுமே வீட்டுக்கு வந்தேன். மாவு இல்லை, 2 மேகியை வாங்கி, மேகியே சாப்பிட மாட்டேன், லோ ப்ரெஷர் இருக்குன்ட்டு வேறு வழி இல்லாமல் 2 மேகியை வாங்கி அவதியாக வேக வச்சு 2 வாயில் போட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சிட்டார். நான் எங்களை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், கிளம்பி நில்லு கீழேன்ட்டார். நான் என்ன செய்ய, இவங்க எதுக்கு பள்ளிக்கூடம் போனவங்களை எதுக்கியா கூப்பிட்டு வரையே அப்படின்னா, இல்லை மேஸ்திரி வந்து குடும்பத்தை வச்சு தான் நீங்கள் சாமி போடணும், நீங்களா என்ன எல்லாத்துக்குமே வரீங்கன்ட்டார். பிள்ளைகளை கூப்பிட்டுவாங்க, வீட்டுக்காரமாக கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லிட்டாருங்க. மறுபடி தலைகீழாக ஓடியாந்து எங்களை வந்து கூப்பிடன்ட்டார். நான் காலையிலே சாமியெல்லாம் நல்லா தொடச்சி கிடச்சி விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த முடிஞ்சு வச்சுட்டேன். 11 ரூபா முடிஞ்சு வைங்கன்ட்டு நமக்கு யூடியூப்பில் உள்ள நம்ம அம்மாக்கள் சொன்னாங்க. சில பேர் நம்ம அம்மாக்கா சொல்கிறாங்களேன்ட்டு 11 ரூபா நல்லா மஞ்சள் துணியில் வெள்ளை துணிதே மஞ்சள் கிஞ்ச தடவி முடிஞ்சு வச்சு சாம்பிராணி போட்டு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அம்மனை தடி எங்கள் அக்கா போகிற தாங்க முடியலங்க அப்படின்ட்டு போய் பசங்களையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. போய் வந்து ஐயோ இவங்க வேற அழுதுறாங்க ஊட இவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. முடியலைங்க, கால் ரொம்ப வலிக்கு. அதை தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். என் உடம்பு சொல்லி உங்களை எல்லோரும் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சுமா தங்கரிம்மா, என்னாச்சு உடம்புக்கு அப்படின்ட்டு. எல்லாமே மனுஷ உடம்பு தானேங்க, எல்லாம் நிரந்தரமாக இருக்க போகுது. எல்லாம் ஒரு உடம்பு மிஷின் மாதிரி தான். மிஷின் திடீர்னு ரிப்பேர் ஆகுதுல, அது மாதிரி தான் மனுஷ உடம்புமே எல்லாமே ரிப்பேர் ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் கவனிச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு போனாங்க. போய் சாமியுமே கும்பிட்டு எங்களால் மேலே ஏற முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் மேலே ஏறினார். இதுக்கு எதுக்குடா போய் மைங்களும் கூப்பிட்டு வந்தேன் நினச்சிக்கிட்டு சாமியை கும்பிட்டேங்க. சாமியை கும்பிட்டுட்டு எனக்கு இன்றைக்கி 20ஆம் தேதி இல்லையா, மகளிர் குழு கூட்டம். பூராத்தையும் கூட்டம் போட்டு வசூல் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த கணக்கு விளக்க முடிச்சு அப்புறம் வந்து பார்த்தேன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரீட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சென்ட்ரிங்க ஏதோ ஒன்றுங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு
சரி அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி அதை முடி எப்படி சாயந்தரம் ஆயிரும், வர்ண பகவானே இன்னைக்கு மட்டும் மழை வேணாம், நாளைக்கு மழை பெய்யுங்க அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு மழை அடித்து ஊற்றுதுங்க. கும்பகோணத்தில் 3 நாளாக மழை. இந்த சால்வைக்கு ஒரு கதை இருக்குங்க. இந்த சால்வை வந்து என்னடா அக்கா ஒரு வழியாக சால்வை வாங்கிருச்சேன்னு நினைக்காதீங்க. எங்கள் மாமியார் இறந்ததுக்கு உருமா கட்டுவாங்க பாருங்க துணி, அப்போ எங்கள் நாத்தனாருக்கும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்டாட்டிக்கும் சுடிதார் தான் போடுவாங்க. அவங்களுக்கு சுடிதார் எடுக்கும்போது எனக்கும் இந்த பிள்ளையும் சுடிதார் தான் போடும்போது நினச்சிட்டு எனக்கு ஒரு செட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதில் இருந்த புது சால்வையை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சால்வை போடுக்கான்ட்டு. அதனால் சரி சால்வையை போடுவோம், நல்லாத்தான் இருக்குது. ஆமாம், இன்னும் கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தர மாட்டார். சரின்ட்டு இந்த சால்வையை போட்டுக்கிட்டு நல்லா தாங்க இருக்குது. வீடியோவில் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போடுவோம். என்ன அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி கறி சாப்பாடுங்க, எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி, மேஸ்திரிக்கு மட்டும் மட்டன் பிரியாணி. யாரோ 2 பேருக்கு மட்டும் மட்டன் பிரியாணின்னு சொன்னாங்க, எதுக்குன்னு தெரியல. ஆமாம், இப்போ நான் மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேன்ல, அதனால் எங்கள் வீட்டுக்காரர் 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்து கொடுத்து சமைச்சு வையிட்டு போயிட்டார். இப்போ சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன், முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தயிரை உப்பை போட்டு கிளறி திங்க வேண்டியதுதான். நான் என்ன நினச்சேன், இன்றைக்கி வீட்டை காமிச்சிருவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்ன இன்னைக்கு வீடியோ அவங்க மேலே உள்ள எடுத்துட்டீங்களா, அனுப்பி விடுங்க, போட்டு விட்றேங்க. அதை இன்னைக்கு போட வேண்டாம், நாளைக்கு போட்டுக்கோ அப்படின்ட்டாரு. இப்போ மறுபடியும் வீடியோ எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நல்லா தூக்கம் வருதுங்க எனக்கு, கண்ணெல்லாம் சொருகுது. நீங்கள் யூடியூப் யாருக்குமே சொல்லி கொடுக்கலங்க. என்னத்தையோ ஒரு 500 600 வரும்னு பார்த்தேன், அதுவும் போச்சா, இன்னைக்கு பழப்பு போச்சு. ஆமாம், வீடியோ போட்டு 3 மணிக்கு மேலே யூடியூப் டவுட்டு கேட்குறவங்க கேளுங்க, சொல்லித்தரேன். கமெண்ட்டில் வந்து நம்பர் பின் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பர் தான், கூப்பிடுங்க. ஃப்ரீ கிடையாது, பெய்டு சர்வீஸு தான். என்ன என்ன பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க? பாவம் பிள்ளைய இன்னைக்கு அலக்கழிச்சாருச்சு. ஆமாம், பாப்பாவுக்கு இந்த பேண்டு இந்த முடி மூஞ்சிலே விழுகுதுங்க. இந்த இம்பிட்டு முட்டா என்னமோ காம்பு ஆப்பர்ன்னு சொல்லிட்டு நிறைய கிளிப்பு பேண்டு இதெல்லாம் மீஷோவில் விலை கம்மியாக 80 ரூபாய்ன்னு போட்டுருந்துட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு நோட்டிஃபிகேஷன். சரி நம்மளும் பாப்பாக்கு சிண்டு டெய்லி குடுமி தானே போடுறோம், இந்த முடி இப்படியே மூஞ்சில் விழுகுது, இதுக்கு அந்த இப்படி அழகழகாக இருந்துச்சுங்க. நமக்கும் பொம்பளை பிள்ளைக்கு மாட்டணும்னு ஆசையாக இருக்கும்ல, அதெல்லாம் 100 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேங்க. 80 ரூபான்னு போட்டிருந்துச்சு, ஆர்டர் 85 ரூபாய் என்னமோ போட்டிருந்துச்சு. தொட்டால் அது கீழே 117 ரூபா வருதுங்க. கேஷ் ஆன் டெலிவரினா அது என்னமோ யூபிஐனா அதுக்கு 20 ரூபா கம்மியாக. இது என்னடா கொடுமையாக இருக்குது இப்படி எனக்கு. அந்த யூபிஐ இதுதாங்க எனக்கு கொண்டு வர்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த அது என்ன பேர் என்னது, ஜிபேயும் அந்த ஃபோன்பேயும் தாங்க எனக்கு ரெடி பண்ணுறதுக்காக அது எடிட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்துருச்சுன்னா நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எதிர்பார்க்காம நானே பாப்பாவுக்கு வந்து என்ன வேணுமோ. அதே மாதிரி கால் வலி எனக்கு ரொம்ப தாங்க முடியலை. லெட்டின் போனால் லெட்டின் போனால் உட்கார முடியலங்க, கால் வலிக்கு. இதுக்காகவே எங்கள் வீட்டுக்காரர் புது வீட்டில் அந்த உட்காந்து போகிற கக்கூசுதே வேணும்னு சொல்லியிருக்கேன். வெஸ்டர்ன் பாத்ரூம்தே வேண்டும். இன்னொரு ரூமில் 2 ரூமு, ஏன்னா ஆம்பளை பிள்ளை இருக்குது பொம்பளை பிள்ளை இருக்குது. நாளைக்கு நம்ம வயசாகும்போது நம்ம ஒரு பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணம்னாலும் ஒரு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸு மாற்றக்குள்ள அந்த ரூமுக்கே போக முடியாது இல்லையா. அதனால் பொம்பளை பிள்ளைக்கு ரூமும் ஆம்பளை பையல்களுக்கு ரூமுன்ட்டு நமக்கு எப்பயும் போலதே ஹாலுதே. சரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். அதுக்காகவே 3 பிள்ளை இருக்கிறதுனால, பொம்பளை பிள்ளை இருக்கிறதுனால தனியாக ரூமு வேணுமேன்னுட்டு நாங்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளேயே சின்ன இடம் தாங்க, இருந்தாலும் பிரித்து வச்சுருக்கோம். நாளைக்கு ஒரு சண்டை சத்தம் வரக்கூடாதுல்ல அப்படின்ட்டு, மனஸ்தாக வரக்கூடாது இல்லையா. அதுக்காக எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. அது எங்கள் வீட்டுக்கிட்ட சொன்னால் செருப்பு கட்டி அடிப்பார் வீட்டில். எனக்கு அந்த ஏசி மேலே ஒரு ஆசை, ஏண்டி உனக்கு ஏசி கேட்குது அடின்ட்டு செருப்பு கழட்டி அடிப்பார். அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது. நம்ம வீடு கட்டி கடங்கப்பெல்லாம் அடைஞ்சு அப்போதே நம்ம ஏசியை பற்றி நினைக்கணும். ஆமாம், எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, வேற என்ன. இந்த கோடையிலதே ஆசை வருது, அப்புறம் குளிர்காலத்துலதே நமக்கு தான் ஏன்னு இழுத்துக்கிறதே வாயுங்கையும். ஆமாம், குளிர்காலத்தில் தான் நமக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடுதுல, கோடையில் தானே தோணுது. இதுதாங்க ஆசைப்பட்டு நல்ல கனவுகளோட சூப்பராக சம்முன்னு கட்டிடுவோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் நான் பால் காய்ச்சி கூப்பிடுவேன். நீங்கள் எல்லோரும் வரணும். வர்றவங்களாம் முன்னக்கூட்டியே சொல்லிடணும், அப்போத்தே நாங்கள் சோறு ரெடி பண்ணி வைக்க முடியும். வந்தவங்களை வயிறு நிறைய அப்படி சாப்பிட்டு குழுன்னு வயிறு குழுன்னு வச்சுட்டே அனுப்பணும். ஆமாம், எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது, அதை இப்போ சொல்லக்கூடாது. சொன்னால் வந்து இப்போ அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது உங்களுக்கு. அதனால் அதெல்லாம் என் மைண்டில் இருக்குது.
அதை வந்து நமக்கு எப்போ நமக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த மாதிரி செய்வேங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம் சொல்லுவாப்பா, வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. எங்கள் வீட்டு வந்து நல்ல நம்ம வீடு. வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி. இதுபோல் என் கூட தொடர்ந்து இணைப்பிலே இருங்க நம்ம சேனல் கூட. பாய். நீ பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய்.